பெருக்குகிறோம், வினைய நுகர்கிறோம், ரெண்டு வேலை செய்யறோம். இப்போ இந்த வினைய பெருக்கணும்னாலும் சரி, வினைய நுகரணும்னாலும் சரி, இதற்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். முதல்ல திருவருள் வேண்டும், திருவருள் கட்டாயம் வேணும். திருவருள் மட்டும் இருந்தா போதுமா? இந்த உயிருக்கு என்ன வேணும்? உடம்பு வேணும். உயிருக்கு உடம்பு வேணும். அப்போ இந்த உடம்பை தருவது யார்? உடம்பை தருவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பும் நமக்கு தெரியும், நாம விரும்பி வரல. இப்ப நான் சொன்ன கருத்தே தான். இந்த உடம்பு நாம வேண்டி வந்ததா இல்லையா? அது வரல. ஏன்னு கேட்டா எப்படி இருக்கு? நம்ம சொன்னதை எதுவும் கேட்கறது இல்லை. இந்த உடம்பு என்னைக்காவது கேட்டிருக்கா? அது என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நாம கேட்போம். உடம்பு சொல்றதான் நம்ம கேட்போம், நம்ம சொல்றத உடம்பு கேட்கவே கேட்காது. அப்போ இந்த உடம்பை இருந்தாதான் வினையை நுகர முடியும். இந்த உடம்பை கொடுத்தது யார்? உடம்பை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு என்னது வேணும்? திருவருள் தான். உடம்பும் உடம்பின் வழித்தாய வினையும் கூட்டுவது யாருன்னு கேட்டா யாரு? அருள் தான். அருள்னா அதை கூட்டி நிற்கிறார். அடுத்த பாடல் சொல்றார், ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது ஆறறிவார் தான். ஊன் என்றும் அறியாது. ஊன் என்றும் அறியாது. ஊன் என்னது? உடம்பு. இந்த உடம்பு என்னைக்கும் அறியாது. எப்படி அறியாதுங்க? இன்னைக்கு இப்ப இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இது சரி தப்பு இப்படிங்கிறது இதுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அது சடம். இப்பதான் சொல்றேன், சடத்துக்கு அறிவு கிடையாது. உடம்புக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. உடம்புக்கு அறிவு கிடையாது. அப்போ உடம்பு தானே இயங்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தானே இயங்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தானே இயங்கும். ஏன்னா என்ன செய்யுது? இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா இது என்ன செய்யுதுங்க? அதுவா போய் உள்ள ஒன்று ஒரு ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு உறுப்பு இருக்கு. அது குடல் இருக்கு, குடலுக்குள்ள நாளங்கள் இருக்கு, ஜீரணம் இருக்கு, ஜீரணம் இருக்கு. அதுக்கு உள்ள ஒரு லட்சக்கணக்கான ஃபேக்டரி உள்ள உலகத்துல மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி எதுனா இது உடம்பு தான். உடம்பு தான் உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி உடம்பு தான். இது போல ஒரு சென்சிட்டிவான இண்டஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னத்தை போடுறோம்? சாப்பாடு. சாப்பாடை போடுறோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர்னு ஏதேதோ கலந்து உள்ள போடுறோம். போட்டா அது என்ன செய்யுதுங்க? உடம்புல உச்சந்தலம் முதல்ல கீழே பாதம் வரைக்கும் இருக்கிற அத்துணை உறுப்புகளுக்கும் என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் எழுதுவார், B12, B1, D2, D3 இது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய பட்டியலே போடுவார். இதெல்லாம் உடம்பு இயங்கும். இதயம் இயங்கணும்னா இன்னென்ன விட்டமின்ஸ் இருந்தாதான் இயங்கும். ரத்தம் தெளிவா இருக்கணும்னா இன்னென்ன இருக்கணும். நரம்பு தெளிவா இருக்கணும்னா இன்னென்ன இருக்கணும்னு ஒரு பெரிய பட்டியல். இப்ப நாம சாப்பிடும் போது B12 இது அதெல்லாம் பார்த்து சாப்பிடலாம். நம்ம பாட்டுக்கு வலிச்சு அடிக்கிறோம். உள்ள எது கிடைச்சாலும் சாப்பிட்டு உள்ள தள்ளுறோம். ஆனா உள்ள போன உடனே என்ன செய்யுதுங்க? அதை பிரிக்குது. நம்ம போட்ட சாப்பாட்டை உள்ள என்ன செய்யுதுங்க? ஒவ்வொன்னா பிரிக்குது. ஒவ்வொன்னா பிரிச்சு முடிக்கு என்ன வேணுமோ அங்கிருந்து முடிக்கு தனியா அனுப்பும். நகத்துக்கு என்ன வேணுமோ நகத்துக்கு தனியா அனுப்பும். இதயத்துக்கு என்ன வேணுமோ இதயத்துக்கு தனியா அனுப்பும். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா இது இயங்கிட்டு இருக்கு. சிஸ்டமேட்டிக்கா உடம்பு இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை வரையறை செய்தவர் யாரு? பெருமான் தான் வரையறை செய்கிறார். பெருமான் தான் வரையறை செய்கிறார். ஆனா இது தானே இயங்குவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தானே இயங்குவதாக உண்மையிலே இது தானே இயங்குவது. இது இயங்கணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? உயிர் அதுக்குள்ள இருக்கணும். உயிர் அதுக்குள்ள இருக்கணும். உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும். உயிருக்குள்ள சிவம் இருக்கணும். உயிருக்குள்ள என்ன இருக்கணுங்க? சிவம் இருக்கணும். இது உயிருக்குள்ள சிவம் இருக்கிற காலம் வரைக்கும் உடம்புக்குள்ள என்ன செய்யும்? உயிர் இருந்து கொண்டு இந்த உடம்பை இயக்கி கொண்டிருக்கும். உடம்பை இயக்கி கொண்டிருக்கும். ஆனா உண்மையில உடம்புக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அது சடம். அதனால ஊன் அறியாது. ஊன் அறியாது என்னதுங்க? என்றும் அறியாது. அப்ப இன்னைக்குதான் தெரியாது, நாளைக்கு தெரிஞ்சுக்குமான்னு கேட்டா அது சடம். அதனால என்ன கிடையாதுங்க? உயிருக்கு உடம்புக்கு அறிவு இல்லை. உடம்புக்கு அறிவு இல்லை. சரிங்க.
உடம்புக்கு தான் அறிவு இல்லை, உயிருக்கு இருக்கா இல்லையா? உயிருக்கு இருக்கு. அப்ப உயிர் எல்லாத்தையும் இயக்குமான்னு கேட்டா உயிர் இயக்காது, உயிர் இயக்காது. ஆனா என்னங்க, உயிர் தானே உடம்பை இயக்கிட்டு இருக்கு, உயிர் தானே உடம்பு இயக்கிட்டு இருக்கு, இயக்குது. அப்போ உயிர், உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த உடம்பு இயக்கணுமா இல்லையா? இயக்கணுமா இல்லையா? ஏன்னா உயிர் தானே இயக்குது. நமக்கெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. எப்ப தெரியும்னா, எப்பவாவது ஒரு மருத்துவமனைக்கு போற ஒரு கண்டிஷன் நமக்கு வருகிற போது நமக்கு தெரியும் என்னது, இந்த உடம்பை நாம இயக்கல, உடம்பை நாம இயக்கல. ரொம்ப அவ்வளவுலாம் வேண்டாங்க, அதுக்காக நமக்கு பெரிய வியாதி எல்லாம் ஒண்ணு வர வேண்டாம். நாம் அறிந்து கொள்வதற்கு ரொம்ப இல்லையா சொன்னார். காலை மனமோடு கடும்பகர் பசி வீசி வேலை எத்திரை யாத்திரை படைத்துள்ளார். காலை மலமோடு கடும்பகத் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை படை. காலையில எந்திரிச்ச உடனே ஃப்ரீயா மோஷன் போகணும்னா அருள் வேணுங்க. என்னைக்காவது நம்ம அதை யோசிச்சு பார்த்துருப்போமா? நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க அப்படின்னு நாம நினைப்போம். உண்மையாலுமே நமக்கு அப்படிதான் இருக்கும். அது எப்ப கிடைச்ச ஒரு 4 நாள் போகலன்னா தெரியும். 4 நாள் நம்ம சாப்பிட்ட உணவு மலமா வெளியே வரலன்னா உடம்புல வியாதி ஆரம்பிச்சிருச்சுன்னு. அப்போ இதற்கு திருவருள் வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பெரிய ஞானியா வர்றதுக்கு அருள் வேணும், அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சாப்பிட்ட சாப்பாடு ப்ராப்பரா வெளியே போகணும்னா அருள் இருந்தாதான் போகும். இப்ப இறைவன் உபகாரம் எங்க இருக்கு பாருங்க. சாப்பிடணும்னா அருள் வேண்டும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்னா அருள் வேண்டும், செரித்து அது மலமா வெளியே வரணும்னா அருள் வேணும், நல்லா தூங்கணும்னா அருள் வேணும், தூங்கி கரெக்டா எந்திரிக்கணும்னா அருள் வேணும். சில பேருக்கு தூக்கம் வராது, சில பேர் படுத்தா எந்திரிக்க மாட்டான். அப்போ ஒரு சரியா படுத்து சரியா எந்திரிச்சு சரியா சாப்பிட்டு சரியா வெளியே போனானா அவனுக்கு அருள் இருக்குதுன்னு அர்த்தம். காலை மலமுடு கடும் பகல் பசி. பசின்னு என்னதுங்க? நேரத்துக்கு உணவு இல்லைனாலோ அல்லது 2 நாளைக்கு பசியே எடுக்கலைனாலோ ஐயோ என்னங்க பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அப்பதான் யோசிப்போம். அப்ப என்னதுங்க, இறைவன் உள்ளே இருந்து கொண்டு நம்ம இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறான், உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப உடம்பை எது இயக்கல? உயிர் இயக்கல. உயிர் இருக்கிறதே, உயிருக்குள்ள சிவம் இருக்கிறான். அந்த சிவம் தான் உயிரை இயக்க, உயிர் எதை இயக்குகிறது? உடம்பை இயக்குகிறது. அதனால ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும். ஒன்றும்னா என்னங்க, பேரறிவு உடையதல்ல. உயிருக்கு சிற்றறிவுன்னு பேர், சிற்றறிவுன்னு பேர். அதனால இந்த உடம்பு முதலானவற்றை இயக்குகிற ஆற்றல் எதற்கு கிடையாது? உயிருக்கு கிடையாது, உயிருக்கு கிடையாது. உயிர் அறியாது ஒன்றும் இவை தான் அறியாது. ஆறறிவார். தான் என்பது அருள், தான் என்பது அருள். அப்போ வினைக்கு தக்கவாறு உடம்ப கொடுத்து உடம்புல உயிரை நிறுத்தி அந்த வினையை நுகருமாறு இயக்குவோம் யாரு? இறைவன் தான், அருள் தான். அருள் தான் இயக்கி கொண்டு. இப்ப நம்ம நினைச்சு படுப்போம், காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணும், 5 மணிக்கு எந்திரிச்சு இன்னென்ன வேலை, 5:15 இது, 5:30 மணிக்கு இது, 7 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு கிளம்பணும்னு ஒரு ஷெடியூல் போட்டுட்டு நைட்டு படுப்போம். எந்திரிக்கும் மணி 8 மணிக்கு எந்திரிப்போம். நம்ம காலையில எத்தனை மணிக்கு நினைச்சோம்? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்போம். எத்தனை மணிக்கு எந்திரிப்போம்? 8 மணிக்கு எந்திரிப்போம். இப்ப போட்ட ஷெடியூல்ல என்ன ஆகி போச்சு? மொத்தமா முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப என்னது, நம்ம நினைக்கிறதா எந்திரிக்கணும்னு. பெருமானுடைய உபகாரம் இருந்தா 5 மணிக்கு எதிரி 4:55க்கு தட்டி எழுப்புவார். தட்டி இப்படியே தம்பி எந்திரி நேரம் ஆச்சுருப்பார். யாரும் அலாரமெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவரே என்ன செய்வாரு? தட்டி எழுப்புவார். அதே எனக்கு அன்னைக்கு அந்த அருள் இல்லைன்னா என்ன ஆகும்? படுத்து தூங்க வேண்டியதுதான் இல்லைங்களா? அப்போ இந்த உயிரை யார் இயக்கி கொண்டிருக்கிறார்? திருவருள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இங்க காட்டுறார். அடுத்த பாடல் பாருங்க. இப்போ இந்த அருள் நம்ம